ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தனுடைய இஃப் எல்ஸ் கண்டிஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்ப்ளே பண்ணு, இல்ல ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேண்டி இப்போ a ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றேன். இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு. சிண்டெக்ஸ் இஃப்ல தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். கண்டிஷன் கம்பேரிசன் ஆபரேட்டரா இருக்கணும். கம்பேரிசன் ஆபரேட்டர் அப்படின்னா கிரேட்டர் than, லெஸ் than, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் வந்து கம்பேரிசன் ஆபரேட்டர் கீழே வரும். ஸோ நம்ம கம்பேரிசன் ஆபரேட்டர்ல ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிண்டெக்ஸ் கோலன்ல தான் எண்ட் ஆகும். இப்போ இந்த ஃபைல நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால கோலனுக்கு அப்புறமா என்டர் கொடுக்கும்போது பைத்தான் டிஃபால்ட்டாவே இன்டென்டேஷன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுவே இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணலாம் அப்படின்னா அந்த லைனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது கண்டிப்பா எரர் த்ரோ பண்ணும். அது என்ன மாதிரி எரர் த்ரோ பண்ணும்னு சொல்லிட்டு உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். இந்த கண்டிஷன் ட்ரூ, ஏ 100, 100ஓட 50 விட 100 பெருசா இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏ கிரேட்டர் than 100 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இந்த இன்டென்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல எரர் வந்திருக்கு பாருங்க. இன்டென்டேஷன் எரர், எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டென்டட் பிளாக் ஆஃப்டர் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆன் லைன் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்திருக்கு. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் கோலன்ல எண்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்ல கண்டிப்பா ஒரு இன்டென்டேஷன்ல ஸ்டார்ட் பண்ற ஒரு லைன் இருக்கணும். இதுக்கப்புறமா நீங்க இன்டென்டேஷன் கொடுக்காம ஒரு லைன் என்டர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பைத்தான் கோட் என்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இஃப் கண்டிஷனுக்கு அப்புறமா ஒரு லைன்ல இன்டென்டேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதை பாத்தீங்க அப்படின்னா இன்டென்டேஷன் கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அப்படின்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஒரு லைன் மட்டும் இஃப் கண்டிஷனை கீழே இருந்து எக்ஸிட் ஆகும். அதாவது இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுவே இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை நான் ஃபால்ஸ் பண்றேன். ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை அப்படியே ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இது மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுல பாருங்க, இந்த கண்டிஷன் அப்படியே இது வந்து ஃபால்ஸா இருக்கிறதுனால இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிறத வந்து பாக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கிறது வந்து இன்னொரு செக்ஷனா வந்து பைத்தான் கன்சிடர் பண்ணுது. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ரீடபிள் கொடுக்கணும் அப்படின்னா இதுல எல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணி இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணு, இல்ல இது ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு கொடுக்குறோம் பாத்தீங்களா. அதுக்குதான் எல்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா இருக்கிறதுனால எல்ஸ்ல என்ன இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு இந்த செக்ஷன் முடிஞ்ச அப்புறமா அது வந்து நெக்ஸ்ட் இருக்கிற லைனை வந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த பைத்தான் கோட் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த லைன் வரும், அதுக்கப்புறமா இந்த லைன் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ல போய் செக் பண்ணோம். இஃப் கண்டிஷனை செக் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அதனால எல்ஸ்ல போய் பார்ப்போம். எல்ஸ்ல என்ன இருக்கோ அது டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ ஏ இஸ் நாட் கிரேட்டர் than 100, பைத்தான் கோட் என்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ இன்னொரு சினாரியோ பார்க்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, elif. இப்போ என்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிருக்கேன். அதுல a ஈக்குவல் டு 500 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் டு 100 இது வந்து இஃப் கண்டிஷன்ல போய் செக் பண்ணோம். இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணும்போது இது ஃபால்ஸ். அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் elifக்கு வரும். elifல வந்து a ஈக்குவல் டு 500. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால இதுல இருக்கிறத டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதுல இருக்க டிஸ்பிளே பண்றதுனால எல்ஸை வந்து செக் பண்ணவே செய்யாது, இதை ஸ்கிப் பண்ணிடும். அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் தான் எல்ஸ் வரும்.
இந்த கண்டிஷன் இதுல வந்து இஃப் ட்ரூ இருந்துச்சுனாலோ இல்ல அப்படின்னா இஃப் ட்ரூ இருந்துச்சுனாலோ எல்ஸ் கண்டிஷனை வந்து அது செக் பண்ணவே செய்யாது, ஸ்கிப் பண்ணிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இஃப் அதாவது இந்த செக்ஷன் தவிர இதை தவிர வெளியில இருக்கு பாத்தீங்களா பிரிண்ட், இதை வந்து பிரிண்ட் பண்ணும். இது ஏன் இது வெளியில இருக்கு அப்படின்னா இதுல வந்து இண்டென்டேஷன் இல்ல. இண்டென்டேஷன் இல்லாதனால இது தனி செக்ஷனா தான் பைத்தான் கன்சிடர் பண்ணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. ஸோ இதுல இருக்க டிஸ்பிளே பண்ணிருக்கு, எல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் செக்ஷன்ல இருக்கிற பைத்தான் கோட் என்டர் அதை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கு. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா அப்பா அவனை வந்து நல்லா படிக்க வைக்க வேண்டி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 600 மார்க்குக்கு 550 மார்க்குக்கு மேல எடுத்த அப்படின்னா உனக்கு வந்து ஒரு பைக் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 500 மார்க்குக்கு மேல எடுத்த அப்படின்னா உனக்கு வந்து ஒரு லேப்டாப் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஒரு 450 இல்ல 475 மார்க்குக்கு மேல வாங்கினா அப்படின்னா உனக்கு வந்து ஒரு மொபைல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா அப்பதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாங்க. அதை படிக்க வைக்க வேண்டி அவங்களுடைய அம்மா அப்பா இப்படி சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஃபில்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாணவன் வந்து 550 மார்க்கு மேல வாங்கினான் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 550 மார்க்கு மேல வாங்கினான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு கார் கொடுக்குற மாதிரியும், 500 மார்க்கு மேல வாங்கினான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு பைக் கொடுக்குற மாதிரியும் அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 475 மார்க்குக்கு மேல வாங்கினான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை வந்து ரியல் டைம்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எப்படி எப்படி அந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி இதுல காமிக்கிறேன். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 550, அதாவது அந்த மாணவன் வந்து 550 மார்க்ஸ் வாங்குறான் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கார் கொடுப்பாங்க. இதுவே அவன் 500 மார்க் வாங்குறான் அப்படின்னா 500 மார்க் இல்ல அப்படின்னா 501 மார்க் வாங்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பைக் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா 450 to 500 ஒரு 475 மார்க் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? அந்த இஃபல்ஸ் கண்டிஷனா இதுல வந்து இப்போ 475 மார்க் வாங்கல, அதாவது 450 மார்க் கீழே வாங்குறான் அப்படின்னா ஒரு 449 மார்க் வாங்கினா கூட அவனுக்கு வந்து அவங்க வீட்டுல சொன்ன எதுவுமே வந்து மேட்ச் ஆகல, அதனால வந்து எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் டு கெட் எனி ரிவார்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. பாத்தீங்களா? இஃபல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணு, இல்ல ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா இதை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் வழியா சொல்றதுக்கு தான் நம்ம வந்து இஃபல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்றோம். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.